டிஎன்பிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டெட் எக்ஸாம் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் 9ஆம் வகுப்பு உள்ளாட்சி அமைப்புகள் பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட 100 முக்கியமான ஒருவரி வினா விடைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. உள்ளாட்சி அமைப்புகள் 100 முக்கிய வினா விடைகள். வரலாற்று பின்னணி. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? லிப்பன் பிரபு. சோழர் காலத்தில் நிலவிய உள்ளாட்சி தேர்தல் முறை எது? குடவோலை முறை. கிராம தன்னாட்சியை பற்றி கனவு கண்ட இந்திய தலைவர் யார்? மகாத்மா காந்தி. உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி குறிப்பிடும் புகழ்பெற்ற கல்வெட்டு எது? உத்தரமேரூர் கல்வெட்டு. உத்தரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? காஞ்சிபுரம். உத்தரமேரூர் கல்வெட்டு யாருடைய காலத்தைச் சேர்ந்தது? முதலாம் பராந்தக சோழன். நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளம் இட்டவர் யார்? லிப்பன் பிரபு. லிப்பன் பிரபுவின் புகழ்பெற்ற உள்ளாட்சி தீர்மானம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1882. மௌரிய பேரரசின் காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகம் இருந்ததாக குறிப்பிடும் நூல் எது? அர்த்தசாஸ்திரம். பிற்கால சோழர் காலத்தில் கிராம சபைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? குழுக்கள் மற்றும் சட்டத்திருத்தங்கள். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டத்திருத்தம் எது? 73வது சட்டத்திருத்தம், 1992. நகராட்சி அமைப்புகளை பற்றி கூறும் சட்டத்திருத்தம் எது? 74வது சட்டத்திருத்தம், 1992. மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்த குழு எது? பல்வந்த் ராய் மேத்தா குழு, 1957. இரண்டடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்த குழு எது? அசோக் மேத்தா குழு, 1977 முதல் 78 வரை. புல்வெளி அற்ற வேர்கள் என பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை வர்ணித்த குழு எது? ஜி. வி. கே. ராவ் குழு, 1985. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்க பரிந்துரைத்த குழு? எல். எம். சிங்வி குழு, 1986. தமிழ்நாட்டில் புதிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? 1994. இந்தியாவில் முதன்முதலில் பஞ்சாயத்து ராஜ் முறை எங்கு தொடங்கப்பட்டது? ராஜஸ்தான், நாகூர், 1959. பஞ்சாயத்து ராஜ் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 24. அரசியலமைப்பின் எந்த பகுதி பஞ்சாயத்துகளை பற்றி கூறுகிறது? பகுதி IX. கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் மிகச்சிறிய அலகு எது? கிராம ஊராட்சிகள். மாவட்ட அளவில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு எது? மாவட்ட ஊராட்சி. பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்படுவது எது? ஊராட்சி ஒன்றியம். ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரி யார்? வட்டார வளர்ச்சி அலுவலர், BDO. கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? மக்களால் நேரடியாக. ஊராட்சி ஒன்றிய தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மறைமுக தேர்தல் மூலம். மாவட்ட ஊராட்சி தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மறைமுக தேர்தல் மூலம். கிராம சபை கூட்டங்களின் தலைவர் யார்? ஊராட்சி மன்ற தலைவர். கிராம சபை கூட்டங்கள் ஆண்டுக்கு எத்தனை முறை கட்டாயம் கூட வேண்டும்? 4 முறை. கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் தேதிகள் யாவை? ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள். இந்தியாவிலேயே முதன்முதலில் பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? தமிழ்நாடு. பேரூராட்சி என்பது எத்தனை மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டது? சுமார் 10,000 பேர். பேரூராட்சியின் நிர்வாக அதிகாரி யார்? செயல் அலுவலர், EO. நகராட்சியின் நிர்வாக அதிகாரி யார்?
நகராட்சி ஆணையர். மாநகராட்சியின் தலைவர் யார்? மேயர். மாநகராட்சியின் நிர்வாக அதிகாரி யார்? மாநகராட்சி ஆணையர் IAS. தமிழ்நாட்டில் உள்ள மிக பழமையான நகராட்சி எது? வாலாஜாபேட்டை. இந்தியாவின் மிக பழமையான மாநகராட்சி எது? சென்னை மாநகராட்சி 1688. மாநகராட்சி உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? மாமன்ற உறுப்பினர்கள் கவுன்சலர்ஸ். மேயரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். முக்கிய விதிகள் மற்றும் அதிகாரங்கள். உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் அமைப்பு எது? மாநில தேர்தல் ஆணையம். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எங்கு அமைந்துள்ளது? கோயம்பேடு, சென்னை. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் பரிந்துரையை வழங்குவது எது? மாநில நிதி ஆணையம். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் எந்த அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளன? 11வது அட்டவணை. நகராட்சி அமைப்புகள் எந்த அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளன? 12வது அட்டவணை. 11வது அட்டவணையில் பஞ்சாயத்துகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் எத்தனை? 29 துறைகள். 12வது அட்டவணையில் நகராட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் எத்தனை? 18 துறைகள். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு எவ்வளவு? 50 விழுக்காடு. 2016 இல் இருந்து. ஒரு ஊராட்சியில் குறைந்தபட்ச மக்கள் தொகை எவ்வளவு இருக்க வேண்டும்? 500 per. நிர்வாகம் மற்றும் அதிகாரிகள். கிராம ஊராட்சி காலிங்கே வேலா. இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத் யார்? மாவட்ட ஆட்சியர். மாவட்ட திட்டக்குழுவின் DPC தலைவர் யார்? மாவட்ட ஊராட்சி தலைவர். கிராம சபையில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் யார்? ஊராட்சியில் உள்ள அனைத்து வாக்காளர்களும். கிராம ஊராட்சியில் வரி வசூலிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? கிராம ஊராட்சி. பேரூராட்சி தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மறைமுக தேர்தல் மூலம். நகராட்சி தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மறைமுக தேர்தல் மூலம். மாநகராட்சி மேயர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மறைமுக தேர்தல் மூலம். உள்ளாட்சி அமைப்புகளில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்யும் சட்டத்திருத்தம். 73வது சட்டத்திருத்தம். தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 அன்படி 3 முறை என்று கட்டாயம். 2 லட்சத்திற்கு மேல் மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள். பேரூராட்சி என்பது எதற்கும் இடைப்பட்ட அமைப்பு. கிராமம் மற்றும் நகரம். கூடுதல் தகவல்கள். நகராட்சி ஆணையரை நியமிப்பவர் யார்? மாநில அரசு. மாநகராட்சி ஆணையரை நியமிப்பவர் யார்? மாநில அரசு. மாவட்ட ஊராட்சியில் உள்ள வார்டு உறுப்பினர்கள் எண்ணிக்கை எதை அடிப்படையாக கொண்டது? மக்கள் தொகை. உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுகின்றன? 5 ஆண்டுகள். மாநகராட்சி மேயரின் முக்கிய பணி என்ன? மாமன்ற கூட்டங்களுக்கு தலைமை தாங்குதல். ஊராட்சி ஒன்றியத்தின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர். மாவட்ட ஊராட்சியின் முக்கிய பணி என்ன? வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைத்தல். கிராம ஊராட்சியின் கட்டாய பணி எது? குடிநீர் விநியோகம். கிராம ஊராட்சியின் விருப்ப பணி எது? நூலகங்கள் அமைத்தல். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி ஆதாரமாக விளங்கும் வரிகள் யாவை? சொத்து வரி, தொழில் வரி, வீட்டு வரி. சமூக மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1952. தேசிய நீட்டிப்பு சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு? 1953. 73வது சட்டத்திருத்தம் நடைமுறைக்கு வந்த தேதி? ஏப்ரல் 24, 1993. 74வது சட்டத்திருத்தம் நடைமுறைக்கு வந்த தேதி? ஜூன் 1, 1993.
நகராட்சி நிர்வாகத்தின் உச்சகட்ட அமைப்பு எது? மாநகராட்சி. பேரூராட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? குறைந்தது 15 பேர். நகராட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை எதை அடிப்படையாக கொண்டது? வார்டுகளின் எண்ணிக்கை. மாநகராட்சி உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். தமிழ்நாட்டில் தற்போது 2025 நிலவரப்படி எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? 21. புத்தக தரவுப்படி. கிராம சபையில் தீர்மானங்கள் எவ்வாறு நிறைவேற்றப்படுகின்றன? பெரும்பான்மை வாக்குகள் மூலம். மாவட்ட ஊராட்சியின் உறுப்பினர் பதவிக்கான தகுதிகள். 21 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். மாநில தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார்? மாநில ஆளுநர். மாநில நிதி ஆணையரை நியமிப்பவர் யார்? மாநில ஆளுநர். கிராம ஊராட்சியின் வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்வது யார்? உள்ளாட்சி நிதி தணிக்கை துறை. பஞ்சாயத்து ராஜ் முறையின் முதுகெலும்பாக விளங்குவது எது? கிராம சபை. அரசியலமைப்பின் எந்த விதி கிராம பஞ்சாயத்துகளை அமைக்க வலியுறுத்துகிறது? விதி 40 DPSP. உள்ளாட்சி அரசாங்கம் என்பது எந்த பட்டியலில் இடம் பெற்றுள்ளது? மாநில பட்டியல். நகராட்சிகளின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் எதன் அடிப்படையில் பதவி நீக்கம் செய்யப்படலாம்? நம்பிக்கையில்லா தீர்மானம். மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் எதன் மூலம் மேயரை தேர்ந்தெடுக்கிறார்கள்? மறைமுக தேர்தல். மாவட்ட திட்டக்குழு DPC எந்த விதியின் கீழ் அமைக்கப்படுகிறது? 243 ZE. 73வது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட புதிய பகுதி எது? பகுதி IX. 74வது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்ட புதிய பகுதி எது? பகுதி XA. பஞ்சாயத்துகளின் அதிகாரங்களை பற்றி கூறும் விதி எது? 243G. நகராட்சிகளின் அதிகாரங்களை பற்றி கூறும் விதி எது? 243W. மாநில தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும் விதி எது? 243K. மாநில நிதி ஆணையத்தை பற்றி கூறும் விதி எது? 243I. குடவோலை முறையில் பெயர்கள் எதில் எழுதப்படும்? பனை ஓலைகளில். குடவோலை முறையில் பெயர்கள் எழுதப்பட்ட ஓலைகள் எதில் போடப்படும்? மண்பாண்ட குடத்தில். ரிப்பன் பிரபு யாரால் இந்திய பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார்? பிரிட்டிஷ் மகாராணி. உள்ளாட்சி அமைப்புகள் ஜனநாயகத்தின் எத்தகைய பள்ளிகளாக கருதப்படுகின்றன? அரசியல் மற்றும் நிர்வாக பயிற்சி பள்ளிகள்.